ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டே. ஸோ இன்றைக்கி என்னென்னா, என் பிரதர் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அப்ராட் போகிறான். அதாவது நாடு விட்டு நாடு போகிறான். இங்கெல்லாம் வந்து பைப்பில் நல்லா ஒர்க் பண்ணி பார்த்தாப்புல எந்த ஜாபும் செட் ஆகலை. இது வேலைக்கு ஆகாதடா, போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு பைப்பில் நான் வேறு நாட்டுக்கே போகிறேன்டா அப்படின்ட்டு கிளம்பிட்டான். ஸோ வந்து ரொம்ப நாளாக வந்து ஜாப் வந்து அப்ராட் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஆக்சுவலாக வந்து பஹ்ரைன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான், அப்புறம் வந்து துபாய் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ ஃபைனலாக வந்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா துபாயில் வந்து அவனுக்கு வந்து விசாலாம் ஓகே ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து ஜாபும் வந்து அவனுக்கு கிடச்சிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பிட்டு என்ன தான் ஒரு பக்கம் வந்து ஜாப் கிடச்சி விசாலாம் கிடச்சி ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு இந்த ஃபேமிலியெல்லாம் விட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது போகிற எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ அவனுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது, நமக்கு வந்து ஜாப் அங்கே கிடச்சிடுச்சு, நம்ம லைஃப் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கும்போது நம்ம அங்கே போய் தான் ஆகணும். ஸோ எல்லாருமே நினைப்பாங்க வந்து ஃபாரின் லைஃப் வந்து ரொம்பவே ஈஸி, அவனுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கிறான் அப்படின்னுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ஃபாரின் லைஃப் பார்த்திங்கன்னா கஷ்டம் இருக்குங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே எல்லாம் வர முடியாது. அவங்களுக்கு லீவ் கேட்கணும். ஒரு சில கம்பெனிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சமயம்லாம் கொடுப்பாங்க. அப்படியே கொடுத்தாலும் வந்து உடனேலாம் வர முடியாது. 2-3 டேஸ் ஆகலாம். ஸோ அப்படிலாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்திங்கன்னா வீடியோ காலில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்குது, நிறைய கஷ்டம்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே ஈஸியாகிட முடியாது. ஃபாரின் லைஃப் பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸி அப்படிலாம் சொல்லிட முடியாது. அங்கேயும் கஷ்டம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம போகணுன்னா போய் தான் ஆகணும். ஸோ அங்கேருந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, அப்படி லைட்டாக ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து நாங்கள் இப்போ கரெக்டாக கல்யாக்குவளையில் இருக்கோம். கல்யாக்குவளையிலேருந்து இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ரோட் போனோம்னா பைபாஸ் வந்துடும் ட்ரிவாண்ட்ரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம அந்த பைபாஸ் பிடிச்சோன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் ட்ரிவாண்ட்ரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஸோ அவ்வளோதான், வந்துடுச்சுங்க. இங்கே தான் இந்த ரோட்லேருந்து நம்ம இந்த ரைட்டு வந்து நம்ம கட் பண்ணோம். இந்த ரைட்டு நம்ம இப்படி கட் பண்ணோன்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நமக்கு வந்து இந்த பைபாஸ் இந்த ரோடு இறங்குது பாருங்கள், இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். அப்படி இறங்கி ரைட் கட் பண்ணி எடுத்தோன்னா, அதாவது சர்வீஸ் ரோட்லேருந்து இங்கே எடுத்தோன்னா ரைட் கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு வந்து பைபாஸ் தான். அப்படி ரோடு சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஏர்போர்ட் போக வேண்டியதான், எங்கேயுமே நிற்பாட்ட தேவையில்லை. ஆக்சுவலாக ஒர்க் இன்னும் முடியலை போல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரோடுமே ஆமாம் இன்னும் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படி கிளம்ப வேண்டியதான். ஸோ ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோடு போகணும். ஆக்சுவலாக எனக்கு தெரியாமல் நான் ஸ்ட்ரைட்டாக போயிருந்தேன். என் தம்பி தான் என்ன பண்ணிட்டான்னா, அப்படி லெஃப்ட்டு போகணுன்டா, எங்கடா பார்த்து போகிற அப்படின்ட்டு லெஃப்ட் பண்ண வச்சிட்டான். எப்படி எந்த போர்டை பார்த்தான்னு தெரில, நானும் சரியாக கவனிக்கல. ரோடு நல்லா இருந்ததுனால நானும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம்னு நினச்சேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் கட் பண்ண வச்சிட்டான். ஸோ இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். இங்கேருந்து ஐ திங்க் ஒரு கிட்ட தான், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ரீச் ஆகிறதுக்கு. சின்ன ஸ்கூல் டைம்னால கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சிக்னல் வந்து இல்லை, அங்கே ஒரே ஒரு போலீஸ்காரங்க தான் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிராஃபிக் முடிச்சு தான் நம்ம மூவ் பண்ண முடியும்.
அவ்வளோதான். அந்த பிரிட்ஜ் மேலே ஏறிட்டோம். அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி இதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ண வேண்டியது தான். நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ட்ரிவாண்ட்ரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டேக் தாங்க. இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்து ஃபாஸ்டேக் தான். இங்கேயும் வந்து ஃபாஸ்டேக் தான். ஸோ ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து பார்க் பண்ணணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்க்கிங் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்லாட்ஸ் இருந்துருக்கு. ஸோ நம்ம போகும்போது வந்து நாங்கள் போகும்போது வந்து கொஞ்சம் பார்க்கிங் ஆக்சுவலி நிறைய ஸ்பேஸ் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து 13 பார்க்கிங் லாரியில் கொண்டு விட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே வெளியே வந்து போயிட்டோம். ஸோ மக்களே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ துபாயிலேருந்து காஃபி குடிக்கணுமா? காஃபி குடித்தா தான் ஃப்ளைட்டில் ஏறுவாங்க. அதனால் வந்து டீ குடிச்சிட்டு செகண்டுக்கு வர போகிறோம். அடுத்த ஐ சொல்கிறேன். சொல்ல மாட்டான். நன்றி, வணக்கம். வந்துருக்கு பிரியாணி. டீ குடிக்கிற டைமில் பிரியாணி ஏர்போர்ட்டில் தயவு செஞ்சு இந்த காஃபி எல்லாம் குடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஒரு காஃபியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா. ஒரு டீயோட விலை, காஃபி டீயோட விலை 60 ரூபா. வெளியே வாங்கினா 10 ரூபா. ஸோ அதனால வந்து யாருமே வந்து உள்ளே வந்து குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து குடிக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும். எல்லாம் நீங்க உள்ள வந்துட்டு நீங்க எதை குடிச்சாலும் உனக்கு வந்து அமௌண்ட் தான். காஃபி குடிச்சிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் கூட நிற்கலான்னு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அவனோட ஃப்ளைட்டை வந்து அதாவது கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. செக்இன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இவனும் ஃபஸ்ட் டைம் போகிறனால சரி ஓகே கொஞ்சம் ஏர்லியராகவே போகிறேன் அப்படின்ட்டான். சரி ஓகே ஏர்லியராகவே போவாதான் நல்லதுன்னு நாங்களும் சொல்லி விட்டோம். ஸோ அவனை வந்து அங்கே செக் பண்ணுறாங்க. பாஸ்போர்ட் அண்ட் வீசா எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. சரி
கொடுத்துட்டான். செக் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்க்கலான்னு சொன்னேன். டாட்டா காட்டாமலே உள்ளே போயிட்டான். மக்களே பிரதர் வந்து போயிட்டான். நாங்களும் இங்கேருந்து அப்படி கிளம்புறோம். இமிக்ரேஷனில் முடிஞ்சு கேட்டுக்கு போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ see you in next video. Bye.